தாவேகாவில் இணைந்தார் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சி மகேந்திரன். சிவப்பு துண்டுடன் பயணிப்பேன் என அறிவிப்பு. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மாநில செயலாளருமான சி மகேந்திரன் தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. சென்னை பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல பொதுச் செயலாளர் என் ஆனந்த சந்திச்சு அவரு கட்சியில இணைந்திருக்காரு. தாவேகா பெரிய இயக்கமா வளர்வதற்கான விதை விதைக்கப்பட்டிருக்கதாகவும் சிவப்பு துண்டுடன் தொடர்ந்து தாவேகாவில் பயணிக்க விரும்புவதாகவும் மகேந்திரன் தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா பார்ப்போம். சி மகேந்திரன் தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்துக்கு சென்ற சி மகேந்திரன் என் ஆனந்த் முன்னிலையில அந்த கட்சியில தன்னை உறுப்பினரா இணைத்துக்கிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில துணை செயலாளரா சி மகேந்திரன் பதவி வச்சிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட சி மகேந்திரன் அதுல டெபாசிட் இழந்திருக்காரு. தாவேகாவில் இணைந்த பிறகு பேசிய சி மகேந்திரன், இந்த தேர்தலில் தாவேகா சாதியை ஒழித்து கட்டிருக்கு, ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை விஜய் தந்திருக்காங்க. ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை விஜய் தந்திருக்கிறதால தாவேகாவில் இணைந்திருக்க. சாதி தோற்கடிக்கப்பட்டதா அரசியல்ல வேந்து பார்க்கிற சாதி மதம் ஏழை பணக்காரர் அப்படின்ற பாகுபாட தாவேகாவுடைய தேர்தல் வெற்றி ஒழித்திருக்கு. சிவப்பு துண்டோடு தாவேகாவில் செயல்பட விரும்புற தாவேகாவுடைய வெற்றி சாதிய ஒழித்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சிறைச்சாலைகள்ல போராட்டங்களுக்காக இருந்திருக்க. 18 வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக போராடிட்டு இருக்க. சிவப்பு துண்டை எடுக்காம செயல்படணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் சிந்திச்சு நிறைவேற்ற முடியாத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஊழல் ஒழிப்பு தான். அதை ஒழிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை விஜய் தந்திருக்காங்க. அதனாலதான் தாவேகாவில் இணைந்திருக்க. சமூகம் என்பது ஆதிக்காரர்களுக்கான வசதியை மட்டுமே செய்து கொடுக்கிறது. என்னதான் அரசியல் பேசினாலும் சரி, ஒடுக்கப்பட்ட ஒருவருக்கு அரசாங்கத்துடைய பணம், அரசாங்கத்துடைய உணர்வுகள் இவை எல்லாமே சாதாரண ஒடுக்கப்பட்டவருக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கான சாத்தியத்தை இந்த தேர்தல் விஜய் தலைமையில துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. அது தமிழ்நாட்டினுடைய வெற்றி மட்டும் அல்ல, இந்தியாவோட வெற்றியாவே நான் பார்க்கிறேன். நான் ரொம்ப வேந்து பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் சாதிய ஒழித்திருக்கு, மதத்தை ஒழித்திருக்கு. ஏழை பணக்காரன் அப்படின்ற வேறுபாடுகளை போக்கி இந்திய ஜனநாயகத்துல ஒரு சராசரி குடிமகனும் தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியும் அப்படின்றத தளபதி விஜய் உருவாக்கி இருக்காங்க. 2012ஆம் ஆண்டுல பாரிஸ்ல நடைபெற்ற மாநாட்டுல உலக தலைவர்கள் எல்லாருமே கேட்டாங்க, ஏழை ஒருவனால சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு இன்றைய காலகட்டத்துல செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த தேர்தலில் பணம் இல்லாதவன், காசு இல்லாதவன் தேர்தலில் நின்று வெல்ல முடியும் அப்படின்றத காட்டியிருக்கு. இது ஜனநாயகத்தின் புரட்சியாவே நான் பார்க்கிறேன். இது கட்சிகளை கடந்து வேறுபாடுகள் மாறுபாடுகளை கடந்து எளிய மக்களுக்காக பெரிய இயக்கமாவே வளரணும். அதற்கான விதை போடப்பட்டிருக்கு. எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்ற முறையில தான் நானும் இந்த இயக்கத்துல இணைந்திருக்கேன் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.